Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல problems on age RRB NTPC 2019 CPT 1ல கேட்ட கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, ஸோ நம்ம கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஸோ ஆப்ஷன் வச்சு எப்படி அப்ரோச் பண்றது அண்ட் தென் ஷார்ட்கட்ல எப்படி போடலாம் அண்ட் நார்மல் வே ஆஃப் சால்விங் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ஈஸியான சம்மா இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அண்ட் தென் ஒரு சில சம்ஸ் வந்து ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ண முடியாது, பட் நம்ம ஷார்ட்கட்டில் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அண்ட் தென் வந்து ஒரு சில சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் அந்த ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணுற மெத்தட் வந்து யூஸ் ஆகாது, நார்மல் வேல தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த சம்ஸ்க்கு வந்து நம்ம நார்மல் வேல தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஸோ அப்போ 3 மெத்தட்லையுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கொஷின் பொறுத்து எந்த சம்க்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம். 9th one, Narendra's mother is 4 times as old as Narendra. ஓகேங்களா, அதாவது நரேந்திராஸ் மதர் நரேந்திரா மாதிரி 4 times. இப்போ ரேஷியோவை இந்த வேர்டிங்ஸை கன்வெர்ட் பண்ணோம்னா நரேந்திராவோட ஏஜ் 1னா அதே மாதிரி 4 times இருப்பாங்க அவங்களோட மதரோட ஏஜ். இப்போ 4:1 ரேஷியோவில் நரேந்திராக்கும் அவங்க மதருக்குமான ஏஜ் ரேஷியோ 4:1 இருக்கும். அண்ட் தென் 4 years ago, அப்போ கிவன் இது வந்து ப்ரெசன்ட்னா இதுல இருந்து 4 years ago, his mother was 6 times as old as Narendra was. ஸோ அப்போது நரேந்திரா மாதிரி அவங்களோட மதர் வந்து 6 times இருக்காங்க. ஸோ இப்போ நரேந்திரா வந்து 1னா அவங்களோட மதர் வந்து 6. ஸோ 60:1 ரேஷியோவில் அவங்களோடது ஏஜ் இருக்குது. ஓகேங்களா, வாட் ஆர் தயர் ப்ரெசன்ட் ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா, நரேந்திராவோட ஏஜ் 1னா அவங்களோட மதர் ஏஜ் வந்து மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கும். இது நரேந்திராவோட ஏஜோடைய இன்ட்டு 4 தான் வந்து அவங்களோட மதர் ஏஜாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா இவங்க 1னா 4, 2னா 8, ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 7 into 4 28. ஓகேங்களா, ஸோ மதரோட ஏஜ் 28 வரும். இங்கே வந்து 10னா இன்ட்டு 4 40, 5னா இன்ட்டு 4 20, 20னா இன்ட்டு 4 80. ஸோ நமக்கு கிவன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா 4 years ago 6:1 ரேஷியோவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 4 years ago 6:1, அதாவது இது கிவன் இந்த ஆப்ஷனில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னது ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ இதுல இருந்து 4 years வந்து மைனஸ் பண்ணுங்க. 4 years எகுனா 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 - 4 3. அதே 28ல இருந்து 4 years எகுனா 4 மைனஸ் பண்ணுங்க 24. இப்போ இது 1:6. ஓகேங்களா, 6:1 ரேஷியோவில் இருக்கான்னு பாருங்க. அதாவது இவங்களுக்கு ஏஜ் வந்து 3னா ஓகேங்களா, இப்போ நரேந்திராவோட ஏஜ் 1னா 6, 2னா 12, 3னா 18 அந்த மாதிரி. ஓகேங்களா, நரேந்திராவோட ஏஜ் இன்ட்டு 6 டைம்ஸாக இருக்கான்னு பார்க்கணும் அவங்களோட மதர் ஏஜ். இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு 3, நரேந்திராவோட ஏஜ் 3னா இன்ட்டு 6 பண்ணிங்கன்னா எவ்வளோ வரணும், 18 வரணும். பட் இங்கே என்ன இருக்குது, 24 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். 10ல இருந்து 4 மைனஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, 4 years ago 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 6. அண்ட் தென் வந்து 40லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 36. ஓகேங்களா, ஸோ இப்போது நரேந்திராவோட ஏஜ் 6னா அவங்க மதரோட ஏஜ் 36. ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 வருதா, சாரி மல்டிபிள் ஆஃப் 6 வருதா, இந்த 6 × 6 36. ஸோ பி ஆப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். மேபி 2 ஆப்ஷன் கூட இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் என்ன மெத்தடில் தான் போடணும், ஷார்ட்கட்டில் தான் போடணும். ஓகேங்களா, இப்போ 5ல இருந்து அகெயின் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 1, 20ல இருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 16. ஸோ 1 இங்கே 16னா 1:16 இருக்குது. ஸோ இந்த சி ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட்டு டி ஆப்ஷன் 20 இருக்குது. 20ல இருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 16 வரும். 80ல இருந்து 4 மைனஸ் பண்ணோம்னா 76 வரும். 16ஓட 6 டைம்ஸாக என்ன வரணும், 96 இருக்கணும். ஆனால் இங்கே 76 தான் இருக்குது. ஸோ வந்து இந்த டி ஆப்ஷன் வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணும் போதே நம்ம வந்து ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஷார்ட்கட்டில் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஷார்ட்கட்டில் போடும்போது என்ன பண்ணணும்னா
இங்க 6:1 4:1 இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்குமான இந்த ரேஷியோ கிவன் ரேஷியோவுக்கு இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதாவது 6 - 1 வந்து 5 வருது. இங்க 4 1க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? 4 - 1 3. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ அப்போ இந்த 5ஆல இங்கே மல்டிபிள் பண்ணுங்க, இந்த 3ஆல இங்கே மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? மல்டிபிள் பண்ணி நியூவா வர ரேஷியோ என்ன? ஸோ நியூவா வந்து 6 × 3 18 அண்ட் தென் 1 × 3 3. ஓகேங்களா? இது நிறைய இது வந்து மதர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே 5ஆல மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 × 5 20, இங்கே 5. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. அதாவது 18:3ங்கிற ரேஷியோ 20:5 மாறுது. ஓகேங்களா? ஸோ 18 வந்து 20 மாறுது. எவ்வளோ ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது? 2 ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே 3ங்கிறது 5 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 2x. ஓகேங்களா? இப்போ இது 5x. சாரி, 3 இருக்கிறது 5 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கேயும் ஒரு 2 இன்க்ரீஸ் ஆகுது. 2x. ஓகே, இந்த 2x ஈக்குவல் டு தான். ஓகேங்களா? இந்த 2x ஆர் 2 பார்ட் எப்படி எடுத்துக்கலாம். இது ஈக்குவல் டு தான் இந்த 4 இந்த இயர் கிவன் இயர். அதாவது 18ங்கிற ரேஷியோ 18:3ங்கிறது இந்த 18 வந்து 20 மாறுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 18xனா இது 20x. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேஷியோவில் தான் இருக்குது 18:3ன்னு. அப்போ 18x இருக்கிறது வந்து இந்த 20x மாறுது. இந்த 2x வேல்யூ தான் இந்த 4. 2x = 4. இதில் x = 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? வாட் ஆர் தயர் ப்ரெசன்ட் ஏஜ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டில் போடும்போது மட்டும் ப்ரெசன்ட் ஏஜ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கேயே வந்து இந்த 20 and 5லேயே வந்து இந்த எக்ஸோட வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 20 × 2 வந்து 40 அண்ட் தென் 5 × 2 10. ஓகேங்களா? அவங்க 10 and 40ங்கிறது தான் அவங்களோட ஏஜாக இருக்கும். ஸோ பி ஆப்ஷன் ஆன்சர் வருதுங்களா? ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த 18x தான். ஸோ 18x வந்து இங்கே வந்து 3x ரேஷியோ வந்து ஏஜாக மாற்றணும்னா ஒரு எக்ஸால் மல்டிபிள் பண்ணுமா? இது வந்து 18x 3x வந்து 20x 5x சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இந்த 2x இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 2x தான் இந்த 4. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷார்ட்கட். அண்ட் தென் நார்மல் வேலை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் வேலை சால்வ் பண்ணுறதுக்கு இங்கே 6 இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து 4 years எகோ வந்து 6னா இவங்களுக்கு வந்து 6x ஏஜ் இருக்கும், இவங்களுக்கு எக்ஸுங்கிற ஏஜ் இருக்கும். அப்போது இந்த 6x + 4. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா 6x 4 years எகோ அவங்களுக்கு வந்து 6x ஏஜ் இருக்கு. அதோட +4 years ஆட் பண்ணும்போது ப்ரெசண்ட்ல ஒரு ஏஜுக்கும் இந்த x +4 ஆட் பண்ணும்போது வர ஏஜ் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய ரேஷியோ தான் 4:1ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நீங்கள் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ் வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேங்களா? சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு இது வந்து 4 years எகோ தான் இந்த ஏஜ். அப்போது 4 years எகோ இந்த ஏஜ்னா அப்போ அட் ப்ரெசண்ட்டில் என்ன வரும்? அப்போ அதுக்கு ஒரு 4 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். இல்லை எக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே 4 years எகோ சப்ஸ்டியூஷன் பண்ணாமல் நமக்கு கேட்டிருக்க கொஷின்லேயே போடணும்னா, அதாவது அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கே எக்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம சால்வ் பண்ணியும் போடலாம். ஓகேங்களா? அது எப்படி போடணும்னா அதுக்கு நீங்கள் வேறு ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது அவங்களோட மதருக்கு வந்து அட் ப்ரெசண்ட்டில் 4xனா நரேந்திராவுக்கு எக்ஸ் ஏஜ் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போது 4x வந்து அட் ப்ரெசண்ட்டில், எக்ஸு அட் ப்ரெசண்ட்டில். ஓகேங்களா? இது வந்து அட் ப்ரெசண்ட்டில். இதில் இருந்து எகோ
பிஃபோருக்கு போகும்போது 4ஆல் மைனஸ் பண்ணோம். ஸோ இப்போ 4ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா என்னோட 4 இயர்ஸ் எகோ இருக்கக்கூடிய ஏஜ் கிடைக்குமா? அதனுடைய ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 6:1ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 6/1ன்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் வருது இல்லைங்களா? ஸோ இதில் கிடைக்கக்கூடிய எக்ஸை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணி நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு அட் ப்ரெசென்ட்டே கிடச்சிரும். ஓகேங்களா? அதே நீங்கள் இங்கே பாஸ்ட்லேருந்து வந்து இங்கே ப்ரெசென்ட்டுக்கு ப்ளஸ் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே எக்ஸ் எடுத்தீங்களோ அங்கே தான் எக்ஸ் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நார்மல் வே ஆஃப் சால்விங்கில் எக்ஸ் எங்கே எடுக்கிறீங்களோ அங்கே தான் எக்ஸை சப்ஸ்டியூஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரெசண்ட்டுக்கோ பாஸ்ட்டுக்கோ அது கேட்குறத கன்வெர்ட் பண்ணணும். அதுவே வந்து இந்த ஷார்ட்கட் மெத்தடில் வந்து எக்ஸ் வந்து நீங்கள் இங்கே பாஸ்ட்லேயும் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட் ப்ரெசண்ட்டுக்குனா ப்ரெசண்ட்லேயும் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10th one. Present age of Shiv Kumar and Dilip Kumar are in the ratio of 9:10. ஓகேங்களா? ஸோ ப்ரெசண்ட்ல அவங்களோட ரேஷியோ வந்து 9:10. 9:10. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 9:10. இது வந்து சிவகுமார் அண்ட் திலீப் குமார். ஆஃப்டர் 11 இயர்ஸ் ஓகேங்களா? ஆஃப்டர் 11 இயர்ஸ் ரேஷியோ வில் பிகம் 10:11. 10:11. ஓகேங்களா? வாட் ஆர் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் சிவகுமார் அண்ட் திலீப் குமார்? ஓகேங்களா? அதோட ப்ரெசன்ட் ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஆப்ஷன் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ கிவன் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னது? ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த ப்ரெசன்ட் ஏஜ் எப்படி இருக்கணும்? 9:10ங்கிற ரேஷியோவில் இருக்கணும். அதாவது ஒன்று வந்து மல்டிபிள் ஆஃப் 9ஆகவும் இன்னொன்று மல்டிபிள் ஆஃப் 10ஆகவும் இருக்கணும். ஸோ எல்லா ஆப்ஷனுமே பாருங்கள் மல்டிபிள் ஆஃப் 9 அண்டு மல்டிபிள் ஆஃப் 10 தான் இருக்குது. ஸோ அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் 11 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிவன் இயரோட ப்ளஸ் ஒரு 11 இயர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆன்சர் ஏஜ் என்னவா இருக்குன்னா ரேஷியோ வந்து 10:11 ரேஷியோவில் வர மாதிரி இருக்கணும். இப்போ 81ஓட 11 ஆட் பண்ணுங்கள், 92 வரும். இங்கே வந்து 101 வரும். இப்போ 92வும் 101க்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 10:11 வருதா? வராது. ஸோ ஏ ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு 54ஓட நீங்கள் வந்து 11 இயர்ஸ் ஓகேங்களா? ஆஃப்டர் 11 இயர்ஸ் ஆட் பண்ணணும். இதோட 11 இயர்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? 65 வரும். இங்கே 71 வரும். இது 10:11 ரேஷியோவில் இல்லை. ஸோ இது வராது. ஸோ நீங்கள் இப்படி ஃபுல்லாக கூட கம்ப்ளீட் ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. பெர்சன்டேஜ் ஆஃப் சிவகுமார் ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மல்டிபிள் ஆஃப் 10 வரும்னு ஃபஸ்ட்டு இருக்க நம்பரு. அப்போ இதோட 11 ஆட் பண்ணி பாருங்கள், இங்கே 83. இது வந்து மல்டிபிள் ஆஃப் 10 இல்லை. ஸோ அப்போ இங்கேயே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ டி ஆப்ஷன் பாருங்கள், 99ஓட ஆஃப்டர் 11 இயர்ஸ். ஸோ 11 ஆட் பண்ணிங்கன்னா 100. இங்கே ஒரு 11 ஆட் பண்ணிங்கன்னா 121. 100ம் 121 இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எப்படி இருக்குது? 10:11ங்கிற ரேஷியோவில் இருக்கா? 110 சாரி, இங்கே வந்து 110 121. ஸோ இப்போ இது 11ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? 10:11ங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சு இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் அப்ரோச்சும் ஃபாஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போது ஷார்ட்கட்டில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து 9, 10 இவங்க ரெண்டு ரேஷியோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1 வருது. 10 and 11க்கு 1 வருது. ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் மாற்றி அதை வந்து சேமாக இருக்கிறதுனால இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே பாருங்கள். இப்போது 9x 10xன்னு வச்சுக்கோங்க. இது 10x 11x. ஓகேங்களா? இந்த 9லேருந்து 10ஆகவும் 10லேருந்து இங்கே 11ஆகவும் மாறுறதுக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு? ஒரு எக்ஸ் தான் ஆட் ஆகிருக்கு. இந்த எக்ஸு தான் இந்த 11. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 11. என்ன கேட்குறாங்க? ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. இது இந்த 11 எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ரெசண்ட்டில் வந்து இதுதான் ப்ரெசண்ட்டு. அப்போது 9 × 11 9xக்கு என்ன வரும்? 99 வரும். இங்கே 10 × 11 110 வரும்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது ஷார்ட்கட். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மல் வேல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். நார்மல் வேல சால்வ் பண்ணும்போது நமக்கு ப்ரெசென்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ப்ரெசென்ட் என்னது 9x ஏஜ் இருக்கு. ஓகேங்களா? ப்ரெசென்ட்ல நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா 9x இருக்கு. அண்ட் தென் திலீப் குமாருக்கு 10x ஏஜ் இருக்கு. இவங்க ஏஜோட ஒரு 11 இயர்ஸ் ஆட் பண்றோம். 11 இயர்ஸ்னா 11 ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுமா? 11 இயர்ஸ் ஆட் பண்ணி வரக்கூடிய ஏஜ் இருக்குங்களா? அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும்? 10:11 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஷியோல இருக்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து 9x 10xல வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு 11 தான் வரும். ஸோ இப்போ இந்த 11 எடுத்துட்டு வந்துட்டு இங்கே 9x 10xல வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்பயுமே 99 110 இருந்தால் உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 11th one. In 8 years, Subhash will be 3 times as old as he is now. ஓகேங்களா? அதாவது சுபாஷ் வந்து in 8 years. ஓகேங்களா? 8 இயர்ஸில் சுபாஷ் வில் பி 3 times as old as he is now. ஸோ அவங்க அட் ப்ரெசென்ட்ல எவ்வளோ இருக்காங்கன்னு அது வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அட் ப்ரெசென்ட்ல எக்ஸ்னா அது மாதிரி 3x தான் வந்து 8 இயர்ஸ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இன் 8 இயர்ஸ் சுபாஷ் வில் பி 3 times as old as he is now. இப்போ அவங்க எக்ஸ்னா 8 இயர்ஸ் கழிச்சு 3x இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ் will be Subhash 5 times of as old as he is nowன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து நீங்கள் நார்மல் வேல தான் சால்வ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் வச்சு அப்ரோச் பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது. நார்மல் வேல தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நார்மல் வேல எப்படி சால்வ் பண்ணலாம்னா அட் ப்ரெசென்ட்டில் அவங்களுக்கு எக்ஸுங்கிற ஏஜ் எக்ஸ் ஏஜையும் அதோட ஒரு 8 இயர்ஸ்னா 8 ஏஜ் ஆட் ஆகும். ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஏஜ் என்னவா இருக்குன்னா 3x இருக்கு. ஸோ 3x இதில் இருந்து 8 ஈக்குவல் டு எக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தால் -x டு 2x. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஏஜ் வந்து 4. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5 டைம்ஸாக வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 5 டைம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் நவ். இப்போ வந்து 4னா 4 × 5 டைம்ஸாக வருதுன்னா 20 ஏஜ் வரணும். இப்போ 4 ஏஜ் இன்னும் 16 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு என்ன வரும்? 20 வருமா? ஸோ ஆன்சர் வந்து 16. சி ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் 3 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது நல்லா பார்த்துட்டு இது ரிலேட்டடான கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டஃப்பான கொஷின்ஸு பட் ஆப்ஷன் வச்சு எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.